ஐயோ திரும்ப வந்துட்டானா இவன் தொல்லை வேறு தாங்க முடியல. டே கொஞ்ச நேரம் கம்முடுறா. ஐயோ இவனை வேறு ஷூட் பண்ண முடியலையே. ஏய் செத்து தொலைண்டா. இது புல்லட் காலியா? ஐயோ போச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னா ஸ்பெசிமேன் அப்படின்ற ஒரு ஹாரர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் ஆர்டினரிங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். தென் இன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டர் வந்திருக்காங்க. ஹாய் கைஸ், தாதா இது கேம் பிளே பேர் என்னது? ஸ்பெசிமேன். ஸ்பெசிமேனா அப்படின்னா இது வந்து ஒரு ஹாரர் கேம் பிளே வீடியோ. அப்படியா? ஹாரரா? ஐயோ பயமாக இருக்குமே. ஓகே கைஸ், நான் இந்த கேமோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து என்னென்னா ஒரு ஹாரர் கேம். அண்ட் தென் நம்ம ஸ்டார்டிங் இந்த பிளேஸ்க்கு எப்படி வந்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. நம்மளை யாரா கிட்னாப் பண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. போக போக இந்த கேம் பிளே வீடியோ விளாட்னா தான் நம்மளுக்கு வந்து புரியும். இந்த கேம் பிளே வீடியோ வந்து 2 எஸ்கேப் இருக்குது. ஒன்று வந்து டோர் எஸ்கேப், ஒன்று வந்து எலிவேட்டர் எஸ்கேப். நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன இடத்துல இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிறது வந்து ஒரு லேப். இந்த லேபில் வந்து சில சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறதுனால ஒரு மான்ஸ்டர் இந்த லேபில் சுற்றிட்டுருக்கோம். அந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு இந்த லேபை விட்டு எஸ்கேப் ஆகுது அந்த கேமோட கான்செப்ட். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே கைஸ், ஆக்சுவலி இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் ப்ளே வீடியோ. சாரி கைஸ், மல்டிப்ளேயர் கேம். உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஜாலியாக அந்த பேய் கூட விளாட்லாம். ஓகே, நம்ம பேசிகிட்டே இருக்க கேப்பில் கன் எடுத்துட்டோம். கன் எடுத்து இப்போ இந்த பேயை பார்த்தோன்னே டபால் டபால்னு சுட வேண்டியதான். வாங்க நம்ம கீழே போய் என்ன இது ஒரு லேபா? இது வந்து லேப். அதான் அது குஷி அது மான்ஸ்டர் இருக்குதா? இங்கே குஷி பாஸ்டரா? மான்ஸ்டர். ஓகே அவன் மான்ஸ்டர் இங்கே தான் இருக்குது. ஓகே எனக்கு அது மான்ஸ்டர் ஒரு பேய் வாயில் வரல கைஸ், அதான் இப்படி சொல்கிறேன் குஷின்னு. நம்ம வந்து இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கோம். எதுக்கு இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அவ சொன்ன மாதிரி ஒரு குஷி மான்ஸ்டர் இருக்குது. அந்த மான்ஸ்டர் வந்து நம்மளை கடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்த் போச்சுன்னா நம்ம செத்து போவோம். ஸோ நம்ம செத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட நம்ம இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கோம். அப்படியா? சரி. மேலே இது மாதிரி லைட்டாக இருக்குது. அது வந்து பேட்ரி நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தியா, அந்த டார்ச் லைட்டோட பேட்ரி. நம்ம பேட்ரியும் கூடவே எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பேட்ரி எடுக்கலன்னு வச்சுக்கோயேன், டார்ச் லைட் இருக்க சார்ஜ் போயிடும். அப்புறம் டார்ச் லைட்டும் போயிடும். அப்புறம் இருட்டில் தனியாக தவிக்க வேண்டியதான். அப்படியா? யா. அது குஷி அவளை பார்த்த வருத்தி ஓடி வருவானா? அது எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒன்றும் அந்த பேயை பார்க்கவே இல்லை. ஐயோ, பேயை பார்த்தா நீ என்ன பண்ணுவேன்? ஒன்று பிடிச்சி கொடுத்துட்டு ஓடிடுவேன். என்னது? ஆமாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம இந்த ரூம்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த பேய் வந்தாலும் வச்சுக்கேன், ஒரு 4 சாத்துனா அது பேய் ஓடி போயிடும். அந்த பேய் நீ சாத்துறதுக்குள்ளே அந்த பேய் உன்னை சாத்திட்டு போயிடும். ஓகே கைஸ், இங்கே வந்து ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது. இந்த ரூம் ஒரு ரூமில் ஒரு திங்ஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலிவேட்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். எலிவேட்டர் எஸ்கேப்பா? டோர் எஸ்கேப் தானே சொன்னேன். சாரி கைஸ், நானே வளர ஆரம்பிச்சிட்டேன். டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப்க்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபியூஸ் தேவை. ஃபியூஸ் எதுக்கு? எலக்ட்ரிக் கரண்ட் ஷாக் உனக்கு கொடுக்குறதுக்கு. எதுக்கு எனக்கு? உனக்கு தான் ஓவரா பேசுகிறா கைஸ். இவளுக்கு பேசாம ஷாக் கொடுத்துட வேண்டியதுதான். ஓகே கைஸ், நம்ம இது வரைக்கும் அந்த பேயை பார்த்தோம். அந்த பேயை நம்ம பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். அது ஒரு வேளை சைடில் ஓடி போச்சுன்னா நம்ம பயந்துருவோமே. இரு, இங்கே ஏதோ சத்தம் கேட்குது கைஸ். சவுண்ட் வேறு கேட்க ஆரம்பிச்சிச்சு. பேய் எங்கேருந்து வந்து நம்மளை பிடிக்க போகுதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட தான் கண்டு வச்சு டுர்ன்னு சுற்றிடலாம். இதில் வெறும் 2 புல்லட் தான் இருக்குது. 2 புல்லட் வச்சு அது பேய் சாச்சிட முடியுமா? அதான் எனக்கும் தெரியல. இங்கே வந்து 2 ஏலியன்ஸ் இருக்குது. அந்த 2 ஏலியன்ஸ் கிட்ட நம்ம தப்பிக்கணும் கைஸ். 2 மான்ஸ்டரா? யா. ஒரு மான்ஸ்டரே நம்மளால சமாளிக்க முடியாது, இதில் வர 2 மான்ஸ்டரா? ஓகே கைஸ், நம்மளுக்கு இங்கே ஒரு கீ கார்டு கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கடவுளே, என்ன பயந்து போயிட்டியா? பயந்தெல்லாம் போல. அங்கே ஒரு டெட் பாடி பார்த்து இருந்துச்சு உன்ன மாதிரி. என்ன பாடியா? யா. திறந்தல, அது நீ எதுவும் திறந்தல, அதை திறந்ததுக்குள்ள ஏதோ ஒன்று வந்துச்சு. அதான் நான் ஆல்ரெடி சொன்னல, இது வந்து ஒரு லேப்.
ஸோ இந்த லேபில் வந்து ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால ஒருத்தவங்கள மான்ஸ்டர் ஆக்கி வச்சுருக்காங்க. அவங்க எதுக்கு மான்ஸ்டர் ஆகி வச்சாங்க? அது எனக்கும் தெரியாது. அப்படியா? சரி நீ சொல்லு. சரி ஓகே, வெயிட் பண்ணிங்க, ஏதோ சவுண்ட் கேட்குது. விடுங்க கைஸ், பேயாவது பிசாஸ் ஆகுது. நம்மள பார்த்து பேயலாம் பயப்படாமா? டேய் 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 டேய், இதுதான் குஷி குஷியா? பாக்கிறதுக்கு காமெடி இருக்கா? ஐயோ இவன் ஒருத்தி இப்போதான் சீரியஸாக காமெடி பண்ணிட்டு இருப்பா. கைஸ் அவளை விடுங்க கைஸ், இவதான் இப்போ நேர காலத்தில் சீரியஸாக காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஓகே ஓடு 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 ஓடு, பின்னாடி யாரும் அந்த மான்ஸ்டரை தவிர்த்தின்னு அது. நம்மளால இவ்வளோ ஸ்பீடு தான் ஓட முடியுமா? ஜெட்டு ஓடிலான்னு நினச்சேன். கைஸ் இவ ஓவரா பேசுறா, நான் இதை தூக்கி பின்னாடி கொடுத்துட வேண்டியதுதான். இதுதான் அந்த டோருன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி இது எஸ்கேப் டோருன்னு நினச்சேன் கைஸ். சரி ஓகே, பார்த்துப்போம். எஸ்கேப் டோரே நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. எஸ், எனக்கும் எஸ்கேப் டோர் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியாது. அதுக்குள்ளே பொருள்லாம் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இங்கே நமக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிருக்கு. இது எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நம்ம எல்லாத்தையும் எடுத்து அந்த தள்ளி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த குஷியோட மண்டையை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே சரி ஓகே. சிலிண்டர்லாம் இருக்குது. இந்த சிலிண்டர்லாம் எதுக்கு வச்சுருக்கானுங்க எனக்கும் தெரியல. அது என்கிட்ட கேட்குறேன். அது குஷி குஷி துரத்திட்டு வர. ஓகே கைஸ், வாங்க நம்ம இதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோர் எஸ்கேப்க்கு 6 கோட் நம்பர் வேணும். நம்ம ஒரு கோட் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 3 கண்டுபிடிச்சிருப்போம். இன்னும் நம்ம 2 or 3 தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா இதில் இந்த கேமில் ஒரு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த பொருள் என்னன்னு நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. நம்ம ஒரு பொருளை எடுத்துட்டோன்னா அந்த பொருள் யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு அந்த என்ன பொருள் நம்ம எடுத்தோன்னே சுத்தமாக தெரியாது. அப்படியா? யா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே எத்தனை பொருள் வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் தென் எடுத்த பொருள் நம்மளால் கீழேயே போட முடியும். போட முடியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒன்றும் செக் பண்ணி பார்க்கல அதை மட்டும். ஓகே, ஆனால் இந்த கன்னில் எதுக்கு வேஸ்ட்டாக கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. 2 புல்லட் வச்சு என்ன பண்ண முடியும்? அதான் எனக்கும் தெரியல. 2 புல்லட் இருக்குது, என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி ஒன்று சுட்டுட்டேன், இப்போ ஆல்ரெடி ஒன்று போட்டுட்டேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த எஸ்கேப் பண்ணுறதுக்குள்ளேயோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. என்னென்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உடனே உங்களுக்கு வரும். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட ஒரு பெல் ஐகான் அப்படி இருக்கும். அந்த ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸில் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களே. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன கேம் வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஆனால் பேய் கேம் மட்டும் வேணாம். ஏன்னா என்னால் டார்ச்சர் தாங்க முடியல இந்த பேய்ங்க கூட. ஆல்ரெடி நான் பக்கத்தில் ஒரு பேய் வச்சுட்டு என்னால் ஆல்ரெடி இந்த பேய் கூட சமாளிக்க முடியல. வீடியோவில் இருக்க இல்லை என் பக்கத்துலேயே ஒருத்தவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தான். நானா? நீ உன்னெல்லாம் யாராவது சொல்ல முடியுமா? நீ என்ன சொல்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. சே கைஸ், நான் இவ்வளோ சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினைப்பீங்க. இல்லை நினைக்க மாட்டீங்க. எழுது. வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பொருள் எடுக்கலாம்? வாங்க போகலாம். ஓகே, நம்ம இன்னொரு கீ கார்டு கண்டுபிடிச்சிட்டோம். கீ கார்டு எதுக்கு? கீ கார்டு எதுக்கா? எதுக்கு கைஸ்? இவன் என்ன கலப்பி விட்டா? டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான். டோர் எஸ்கேப் கீ கார்டா? யா, என்ன கான்செப்ட்னே தெரியாமல் என் பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். டோரை இன்னும் பார்க்கவே இல்லை கைஸ். அதுக்குள்ளே எல்லா பொருளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டோரை பார்க்கலன்னா என்ன, அப்புறமா நம்ம போய் தேடிப்போம். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி 5 கீ கார்டு கண்டுபிடிச்சோம். போடு, இன்னொன்று கண்டுபிடிச்சா எல்லாமே கண்டுபிடிச்ச மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த டோர் எஸ்கேப்புக்கு சாவி கூட தேவைப்படுமா? நோ அதுக்கு வந்து நம்ம கோட் போட்டால் மட்டும். ஏய் வந்துட்டா, யார் அது? அது என்னன்னே தெரியல. டேய் எங்கேருந்துடா வந்த? ஐயா சை கடிச்சிட்டான்டா. ஐயோ, கடிக்கலாமா செய்வாங்க? ஆமாம் கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவன் கடிப்பான். நம்ம ஆல்ரெடி இன்ஜெக்ஷன் எடுத்தோம்ல, அதை யூஸ் பண்ணால் போதும். இவன் தான் 2வது மான்ஸ்டரா? ஆமாம். என்ன ஒரு தலை இருக்கு, கண்ணு மூக்கு வாய் இல்லை, கை இல்லை, வெறும் எப்படி முட்டி போட்டுக்கிட்டே நடந்து வரா? அதான் எனக்கும். போடு, ஃபியூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஃபியூஸா? யா, கண்டுபிடிச்சாச்சா? கைஸ், நம்ம ஆல்ரெடி கீ கார்டு கண்டுபிடிச்சிட்டோம், ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டோர் மட்டும் எஸ்கேப் பண்ணி போனால் போதும். அவன் பேர் என்ன? அந்த நடந்து வந்தானே, அதை சொன்னல ஸ்பெசிமென். ஸ்பெசிமென் அவன் பேர்? ஆமாம், ஸ்பெசிமென். அப்போ இன்னொருத்தவன காலில் மாதிரி ஒருத்தவன்ல, அவன் பேர் குஷியா? குஷியா? சூப்பர் கைஸ், இவன் வந்ததுக்கு அந்த 2 மான்ஸ்டருக்கும் பேர் வச்சுட்டா. வா நம்ம இப்போ போய் என்ன பண்ணோன்னா எஸ்கேப் பண்ணணும். நான் எதுக்கு இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னா,
அந்த மான்ஸ்டர் இங்கே தான் பக்கத்தில் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சத்தம் வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ அந்த ஏதோ குஷின்னு வந்துட்டால அவன் வந்து ஒரே வாயை கடிச்சு போட்டாலும் நம்ம என்ன பண்ணுது? என்ன பண்ணுறதுன்னா உன்னை தூக்கி ஊத்துற வேண்டியதுதான். அவன் என்ன பிடிக்க மாட்டான், உன்னை பிடிப்பான். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இவன் இந்த மாதிரி குட்டி சில்லித்தனமாக இப்படி பேசிகிட்டு இருக்கா. அவளை நம்ம இது வந்து அது என்ன குஷி அந்த ஒரு கால் இல்லாமல் ஐயோ முகம் இல்லாமல் ஒருத்த வந்தால அவனை பண்ணிட்டான். ஏன்கிட்ட கொடு, டபால்னு ஒரு சுட்டு போட்டுட்டே போயிடலாம். ஏய் சுட்டாச்சு, செத்துட்டான்னு நினைக்கிறேன். டே செத்து தொலையண்டா. சாவ் செத்த பையில செத்துட்டான். இதான் இவன் இப்படி இருக்கான். ஆமாம், இவன் ஃபேஸ் பார்க்கலாமா? ஆனால் நம்மளால பார்க்க முடியலையே. ஹலோ மான்ஸ்டர், கொஞ்சம் உங்கள் மூஞ்சி காத்துங்கள் ப்ளீஸ். குஷி உன் மூஞ்சி காட்டு நாங்கள் பார்க்க வரோம். ஐயோ சரி சாரி கைஸ், ஒரு பொசிஷன் தெரியாமல் மாறி உக்காந்துட்டேன். ஐயோ அவன் ஏற்றதுக்குள்ளேயும் ஓடிடு. எஸ் ஓடியாச்சு. அந்த டோர் தான் எங்கே இருக்குன்னு ஆனால் தெரியல. பார்த்தியா ஸ்பைடர் மாதிரி இருக்கான்ல? ஸ்பைடர் மாதிரி இருக்கான். நான் கூட ஃபஸ்ட்டு இந்த கேம் வீடியோ ஸ்பைடர் மேன் தான் பச்சேன், ஆனால் அது கடைசியில் அது ஸ்பெசிமேன். இது கேம் பிளே பேரிங் ஸ்பெசிமேன் கைஸ். ஆனால் இவன் இந்த ஒரு ஸ்பைடர் பண்ணி வந்தால அவன் பேர் குஷி இன்னொருத்த வரப்ப பஷி. ஓகே கைஸ், நம்ம கோடை போட்டு எஸ்கேப் பண்ணியாச்சு. பேசிகிட்டே இருக்க கேப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் பண்ணியாச்சு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ், லவ் யூ ஆல். பாய்.